நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சமேலி இவ்வளவு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்காங்கன்னு ஏன் எனக்கு முன்னாடியே சொல்லல? அந்த ஷாக்ல இருந்து நான் இன்னும் ரெக்கவர் ஆகவே இல்லை. நீங்க ஒரு ஃபோனாவது எனக்கு பண்ணிருக்கலாம்ல. சமேலி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த காலத்துல இருந்து நம்ம க்ளோஸா தானே இருக்கோம். தயவு செய்து அதை வீணாக்கிறாதீங்க. நான் முதல்ல இருந்தே இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இவன் சம்மதிக்கணும்ல. மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல. வீட்டோட சூழ்நிலையை மனசுல வச்சுக்கிட்டு அவங்களோட மனசுல இருந்து எல்லா விஷயங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைய சமேலி நல்லா பாத்துக்கிற மாதிரி நம்ம கவனிக்கணும். இந்தாங்க மேடம்க்கு இப்ப ஒரே ஒரு லட்சம் தான். ஆதி சாகரத்துக்கு யார் காரணமா இருந்தாங்களோ அவங்கள கண்டுபிடிக்கணும். பிரேக் இல்லாத கார் ஒரு லாரியில போய் மோதினதுக்கு இவன் எப்படி அதுக்கு பொறுப்பாக முடியும்? அவளோட பையனுக்கு பதிலா ஒருவேளை இவன் செத்து போயிருந்தானா? அப்படியே அவ யோசிக்க மாட்டேங்கிறா. லாரி இடிக்கிறதுக்கு முன்னாடி சார் சத்தம் போட்டதா மேடம் சொல்றாங்க. கார் போய் லாரியில் இடிச்சது என்னமோ உண்மைதான். அந்த ஃபோர்ஸ்ல டோர் உடைஞ்சு அதுக்கப்புறமா நான் வெளியே வந்து விழுந்துட்டேன். ரியலா நடந்த விஷயத்த இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஐடியாக்களுக்கு தகுந்த மாதிரி கதைகளை உருவாக்கி அதுதான் உண்மை நம்புவாங்க. அந்த நம்பிக்கையை உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். என்ன இருந்தாலும் நான் சமேலி கிட்ட பேசி பார்க்குறேன். உங்க லைஃப்ல நடந்த ஆக்சிடென்ட் பத்தி நேத்து தான் கேள்விப்பட்டேன். சமேலி நீங்க படுற வருத்தத்துல பங்கு எடுத்துக்கலான்னு தான் நான் இப்போ இங்க வந்திருக்கேன். சூரஜ் சொல்றத நம்பிக்கிட்ட நீங்க இப்ப என்கிட்ட பேச வந்திருக்கீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டாக். ப்ளீஸ் யூ கேன் கோ. நான் சூரஜை பார்க்கறதுக்காக இங்க வரல. நான் பேச வேண்டியதும் கேட்க வேண்டியதும் உங்ககிட்ட தான். காரணம் இங்க தீர்க்கப்பட வேண்டியது உங்களோட பிரச்சனை தான். உங்களோட மனசுல இருக்கிற ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் தெரியணும். சூரஜ் இப்ப உங்களுக்கு யாரு? என் குழந்தையோட உயிரை எடுத்தவன். உங்களுக்கே தெரியும்ல, நான் மத்தவங்களை விட அதிகமா சூரஜ் மேலதான் பாசம் வச்சிருந்தேன். இப்ப நான் அதோட வலியை உணர்றேன். முன்ன இருந்த சூரஜா அவர் இப்போ இல்ல. அந்த ஆளோட மனசு இப்ப வேற ஒரு பொண்ணுகிட்ட போய் சேர்ந்திருக்கு. அது யாரு? பழைய ஃப்ரெண்டு, இப்ப கூட வேலை பார்த்துட்டு இருக்கா, மீரா. அவளுக்காக தான் சூரஜ் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காரு. என்ன முன்னாடியே வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப சுதந்திரமா அவ சூரஜ் கிட்ட பேசுவா. அவளுக்காக சூரஜ் என்ன வேணாலும் பண்ணுவாரு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி பண்ணதுதான் இந்த ஆக்சிடென்ட். அவங்க தப்பிக்கவே கூடாது. அவ சூரஜ் பக்கத்திலே வரக்கூடாது. ரெண்டு பேரையும் கொல்லணும். அவ என்ன சொன்னா டாக்டர்? ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப அதிகமான அன்பையும் அரவணைப்பையும் எதிர்பார்க்கறது தான் பிரெக்னன்சி பீரியட். சமேலி கர்ப்பிணியானதுக்கு அப்புறம் நான் சொன்ன 3 விஷயத்துல இருந்து ஏதாவது ஒன்று நீங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? நான் அவகிட்ட பாசத்தை காட்டாம இருந்திருந்தா அவ கண்டிப்பா என் கூட வாழ்ந்திருக்க மாட்டா. என் அப்பா அம்மாவை விட அவளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அவளுக்காக நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன். அப்புறம் நம்பிக்கை, நான் எப்படி அவளுக்கு அதை சொல்லி புரிய வைக்கிறது? அந்த இடத்துல தான் நீங்க நல்லா மாட்டிக்கிட்டீங்க. உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைய நீங்க முழுசா வீணாக்கிட்டீங்க. ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள்ல யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல நீங்க சமேலியோட பையன்கிட்ட நெருக்கத்தை ஏன் காட்டினீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி சமேலிக்கு பிறந்த பையன் அப்படிங்கிற முறையில் அவன் மேல பாசத்தை காட்டாம இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நானே என்ன மாத்திக்கிட்டேன். மற்றவங்கள விட ஆதி மேலதான் அதிகமான பாசத்தை காட்டணும்னு எனக்கு தோணுச்சு. நான் அவன்கிட்ட பாசத்தை காட்டினேன். நீங்க அவனுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கும் போதும் பொம்மை வாங்கி கொடுக்கும் போதும் அப்போ மனசளவுல சந்தோஷப்பட்ட சமேலி ஆக்சிடென்ட்ல பையன் இறந்து போனதும்
நீங்க காட்டின அந்த அன்பை அவங்க குற்றமா நினைச்சுக்கிட்டாங்க. உங்களோட நெருக்கத்துக்கு பின்னாடி ஒரு பிளான் இருக்கிறதா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும், அந்த ஆக்சிடெண்ட்டை நான் தான் பண்ணேன்னு சமிலி நினைச்சிட்டு இருக்கா. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவ என்னை எதிரியா பார்த்துட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு முழு காரணமே நீங்க தான். அதுல முக்கியமான ஒண்ணு மீரா. சமேலி உங்களுக்கும் மீராவுக்கும் இடையில ஒரு தப்பான உறவு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் அந்த விஷயத்தை அவகிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். மீரா எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான். அவங்கள விட அதிகமான சுதந்திரத்தை மீராவுக்கு நீங்க கொடுக்கறதா சமேலி நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்றதுக்காகத்தான் சமேலியும் அவங்க பையனையும் நீங்க கொன்றலான்னு முடிவெடுத்ததா அவங்க சொல்றாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசத்துக்காவது கண்டினியூவா கவுன்சிலிங் கொடுத்தாதான் அவங்க மனசுல இருந்து அந்த எண்ணத்தை தூக்கி எறிய முடியும். அது வரைக்கும் ஒரு எதிரியா நான் இங்கே தானே இருக்கணும். சொல்ல போனா டெலிவரிக்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். இது என்னோட எதிர்பார்ப்பு தான். இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. எதிரியோட குழந்தைய பெத்தெடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணோட அவஸ்தைய அவங்களோட வியூ பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம பார்த்தாகணும். அவங்க மனசளவில் அடைஞ்ச வேதனைய புருஷனும் அனுபவிக்கணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா பிறக்க போற குழந்தைய வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த ஆபத்தை முன்னாடியே முடிக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன். அதுக்கு முன்னாடி நீங்க அவங்க நம்பிக்கையை சம்பாதிச்சாகணும். அதுக்கு நான் இன்னும் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. மீரா சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க முன்னாடி நீங்க பேசவே கூடாது. மீராவையும் பார்க்க கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய வாழ்க்கையில மீராங்கிற ஒரு பொண்ணு இல்லவே இல்லைன்னு அவங்களுக்கு நீங்க புரிய வைக்கணும். புரிஞ்சுதா?
என்னங்க என்னங்க எழுந்துருங்க. என்னங்க எழுந்துருங்க. அங்க ஏதோ சத்தம் கேக்குது. எழுந்துருங்க. என்னங்க அட எழுந்துருங்க. எங்க வெளியில இருந்து பாலா சத்தம் போடுற மாதிரி இருக்கு. வாங்க நம்ம போய் என்னன்னு பாப்போம். அட என்னங்க நீங்க கொஞ்சம் எழுந்துருங்க. பாலா சத்தம் போட்டுட்டு இருக்கா. கொஞ்சம் என்னன்னு போய் பாருங்க. பாலாக்கு ஏதோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அவ ரொம்பவே சத்தம் போட்டு கூப்பிடுறா. ஐயோ கேக்குதா பாருங்க. இருக்கு அவனுக்கு வெச்சுக்கிறேன். என்னங்க இந்த போர்வையை தூக்கிட்டு எங்க போறீங்க? அதை என்கிட்ட கொடுங்க. டார்ச் எடு. இங்க இருக்கா? அனிலா நீ வா 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 வா. என்னங்க பாருங்க. பாலா என்னாச்சு? என்னாச்சு? பாலாவை கொல்றதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கான். பாலாக்கா ஐயோ ஐயோ என்ன இது? என்னங்க எங்க என்னங்க என்னங்க இங்க பாருங்க. வேண்டாம், அவன் கையில ஏதாவது கத்தி இருக்க போகுது. வேண்டாம் விடுங்க. ஏங்க அவனை விட்டுருங்க. சொல்றத கேளுங்க. ஐயோ என்னங்க மாமா வேண்டாம் மாமா. என்னங்க இங்க வந்துருங்க. போதும். அட இங்க வாங்கன்னு சொல்றேன்ல. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? அவனுக்கு மரண அடி கொடுத்துருக்க. அவன் எங்க வேணாலும் போய் தொலையிட்டோம். இனிமே அவன் பின்னாடி போகாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? செம்ம சாத்து சாத்திருக்கண்டி. என்கிட்ட இவ்வளவு அடி வாங்கியிருக்கான். நாளைக்கு ஆத்துல போனமா தான் கிடப்பான் பாரு. ஒரு வேளை உயிர் பொழைச்சா கண்டிப்பா எந்திரிச்சு நடக்க 1 மாசம் ஆகுண்டி. எங்க நீங்க வாங்க வாங்க வாங்கன்னு சொல்றேன்ல. வாங்க. இனிமே அவன் பின்னாடி நீங்க போகாதீங்க. கைய விடுறி. வாங்க. என்னாச்சு? சதீஷ் மாமா, பாலாக்கா கிட்ட உள்ள வந்து படுக்க சொல்லுங்க. இனிமே நீங்க படுக்க வேண்டாம் பாலா. வா. இப்பதான் எனக்கு தைரியம் வந்திருக்க. இனிமே நான் யார் வந்தாலும் சண்டை போடுவேன். இங்க பாரு, உன்னை இப்படி காப்பாத்துறதுக்கு எல்லா நேரமும் நான் இங்க இருக்க மாட்டேன். அடிச்சு துரத்துன திருட கோபத்துல மறுபடியும் இங்க வந்தாலும் வருவான். ஒரு சேஃப்டிக்கு நீ உள்ள போய் படுக்கிறது தான் உனக்கு நல்லது. உள்ள வச்சு எனக்கு இது நடந்திருந்தா காலையில நீங்க என்ன போனமா தான் பார்த்திருப்பீங்க. இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பாதுகாப்பான இடம். இதுக்கப்புறம் பிரச்சனைகள் தான் அதிகமாகும் பாலா. எதையும் ஃபேஸ் பண்ண நான் தயாரா இருக்கேன்க்கா. இனிமே வரவனோட கழுத்தை நான் கண்டிப்பா விட்டுவேன்.
சுத்தமா முடியல. அம்மா, ஐயோ, அப்பா, ஐயாப்பா, அம்மா, அம்மா, ஐயா. டேய், உனக்கு என்னதாண்டா ஆச்சு? நேத்து இங்க இருந்து போகும்போது உனக்கு இந்த மாதிரி அடிபடலையே. இந்த நிலைமையில உங்களால என்ன பார்க்க முடியல. ஐயாமா, சதீஷ் அண்ணன் கையில மட்டும் நான் நல்லா மாட்டி இருந்தா குடிச்ச பாலெல்லாம் கக்க வச்சு என்ன அப்படியே போட்டு தள்ளி இருப்பாரு. நீ நேத்து ராத்திரி அவளை பயமுறுத்தலையா? பயமுறுத்த தான் வந்தேன். ஆனா பயந்தது நான் தான். நான் இப்ப அங்க போய் பார்த்துட்டு தான் வந்தேன். பாலாக்கு எதுவுமே ஆகலையே. அப்படின்னா நேத்து நடந்த பிரச்சனை எதுவும் உங்களுக்கு தெரியாதா? திருடன் அவ சத்தம் போட்டது மட்டும் என் காதுல விழுந்தது. அந்த திருடனே நான் தான். எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனால தான் நான் வெளியே வராம உள்ளேயே இருந்தேன். நீங்க ரூம்ல இழுத்து போத்தி தூங்குன சமயத்துல தான் ஐயோ அம்மா, நான் இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போய் ஆத்துல விழுந்து கஷ்டப்பட்டு நீந்தத்துக்குள்ள பெரும் பாடாயிடுச்சு. இவ்வளோ தடி கையை வச்சுக்கிட்டு சதீஷ் அண்ணன் என் மண்டையிலே அடிச்சிட்டாருமா. ஐயோ அம்மா, ஐயோ ரொம்பவே வலிக்குது. என்னால இந்த வலியை தாங்கவே முடியலையே. காட்டு பாக்கலாமா? வலிக்குதுமா. பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒரு கருங்கலை தூக்கி என் முதுகுலயே அடிச்சிட்டாரு. நீங்க பாருமா, ஆசா பார்த்தா அசிங்கமாயிடும். நான் உங்க ரூம்லயே வந்து படுத்துக்கிறேன். காயத்துக்கு ஏதாவது மருந்து வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு யாருக்காவது தெரியுமா என்ன? தெரிஞ்சிருந்தா நான் வாங்கி வச்சிருப்பேன். ஒன்னு அவ கண்டுபிடிக்கவே இல்ல. இல்ல, நான் முகமூடி போட்டு வந்தேன். நீங்க உள்ள வாங்க. முதல்ல அம்மா, ஐயா, முதல்ல நீங்க ஏதாவது மருந்து எடுத்து தேய்ங்க. அடிப்பட்டதுனால சேஃபா இருக்கணும். நான் கல்லுப்ப போட்டு ஒத்தடம் கொடுக்க ரெடி பண்றேன். நல்லா சூடா ஒத்தடம் கொடுத்தா உடம்புக்கு நல்லது. அம்மா, இங்க யாரும் இன்னும் எழுந்திக்கவே இல்லையா? நேத்து ராத்திரி 1 மணிக்கு அப்புறம் தான் பிரச்சனையே முடிஞ்சிருக்கு. அதுவும் நல்லதா போச்சு. ஆசா எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் மாத்திரணுமா. நடக்க கூட என்னால முடியலமா. ரொம்பவே வலிக்குது. ராத்திரி அந்த புல்லுல தான் படுத்துட்டு இருந்தேன். அது வேற உடம்பு வலிக்குது. ஐயோ, பிடிக்க வேண்டாம், நானே நடந்து வந்துடுறேன். ஆமா. ஐயோமா, ஐயோ. ஓ, கடவுள் காப்பாத்திட்டாரு. இல்லன்னா தம்பி அண்ணா அடிச்சு கொண்டுட்டான்னு பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கும். ஆமா, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். தண்ணியை குடிக்கலாம். என்னங்க நேத்து ராத்திரிங்க என்ன ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஐயோ, ஒரு திருடன் பாலாக்கா இடத்துக்கு போயிட்டான். என்ன ரொம்ப டயர்டா இருக்கீங்க? அது காலையில புரோட்டா சாப்பிட்டேன். பாலாக்கா நேருக்கு நேரா மோதுனாங்க. நானா இருந்திருந்தா அவ்வளவுதான். அங்கேயே அவன் திருட வந்தானா இல்ல வீட்டுக்கு வெளியே ஒரு பொண்ணு தனியா எந்த ஒரு துணையும் இல்லாம இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தானான்னு தெரியல. என்ன இருந்தாலும் வந்தவன் ஒரு கேடு கெட்டவனா இருப்பான் போல இருக்கு. சதீஷ் மாமா நல்லா அடிச்சு அனுப்பிட்டாரு. அவர் தான் சூப்பர் ஹீரோ. உன் பாலாக்காக்கு எந்த பிரச்சனையும் இல்ல? அட, எதுவுமே ஆகலங்க. வெளியே இருக்கும்போது நல்லா சேஃபா இருக்கணும்னு நான் தான் பாலாக்காக்கு அட்வைஸ் பண்ணேன். அதனாலதான் ஒரு கோடாரியா அவங்க கிட்டயே வச்சிருந்தாங்க. ஓ, அப்படியா? அது உன்னோட அட்வைஸ் தானா? ஆமா. என்ன நல்லா இருக்கா? சூப்பரா இருந்துச்சு. எப்பவுமே இந்த மாதிரி அட்வைஸ் தான் கொடுக்கணும். சுமேஷ், நேத்து ராத்திரி மட்டும் நீ இங்க இருந்திருந்தேன்னு வச்சுக்க, ஒரு திருட்டு ராஸ்களோட போனா நம்ம வீட்டுக்கு வெளியே கடந்திருக்கும்டா. நீ என்னடா ஒரு டைப்பா செய்யற? ஆமா, அது வந்து இந்த கிராம்பையும் தைலத்தையும் பஞ்சில் எடுத்து வச்சா சரியாயிரும். பஞ்சு வைக்க சூழ்நிலை வந்துருச்சு. சதீஷ் மாமா தான் ரொம்ப முயற்சி பண்ணாரு. ஆனா அந்த திருடன் எப்படியோ ஓடி போயிட்டான். ஆஷா, என்னங்க சொல்லுங்க. போதும், எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. இங்க பாரு, அந்த திருடன் ஒரு 6ல இருந்து 6.5 அடி இருப்பான். தடிமாடு மாதிரி. முகமூடி போட்டதால அடையாளம் தெரியல. நான் அவனை கப்புன்னு அமைக்கிறணும்னு அவன் பின்னாடி போய் இறுக்கி பிடிச்சு ராத்திரி அவனை இப்படித்தானே நான் பிடிச்சேன். என் இடத்துல வேற ஒன்னாவது இருந்தா பக்கத்திலே போயிருக்க மாட்டான். ஐயோ, அப்படி ஒன்னும் பயங்கரமான திருடெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்ல போனா நம்மளோட சுமேஷ் மாதிரி தான் அவன் இருந்தான். சுமேஷ் முகமுடி போட்டு வந்தா எப்படி இருப்பான் அதே மாதிரி தான் இருந்தான். என் வீட்டுக்கார மாதிரிலாம் இல்ல. அவன் பார்க்க பயங்கரமா தான் இருந்தான். முகத்தை மறைச்சா எல்லாரும் பயங்கரமா தான் இருப்பாங்க.
இந்த மாதிரி பிரச்சனையில நீ மாட்ட மாட்டேங்கிற. ஜஸ்ட் மிஸ் அந்த திருட்டு பையன்கிட்ட இருந்து நான் தப்பிச்சேன். அவன் என்ன தள்ளி விட்டுட்டு ஓடும் போது ஒரு கல் எடுத்து அவன் முதுகுலயே எரிஞ்சேன். என்னோட டார்கெட் என்னமோ அவன் தலைதான். குறி தப்பிருச்சு, முதுகுல பட்டுருச்சு. அதனாலதான் உயிரோட தப்பிச்சு ஓடிட்டான். செத்து போலன்றது உண்மைதானே? அப்படியும் சொல்ல முடியாது. என் குறி தப்பாம இருந்திருந்தா அவன் ஆத்துல விழுந்து செத்துருப்பான். அப்படி செத்துருந்தான்னா நாளைக்கு மேல வந்துருவான். இங்க பாருண்ணா, அவன் செத்துலாம் போயிருக்க மாட்டான்ல. ஒரு வேளை அவன் சாகலைன்னாலும் குறைஞ்சது 1 மாசமாவது அவன் பெட்ல கிடப்பான். இங்க பாருங்க, நான் அப்படியே ஆத்து பக்கம் போய் இந்த விஷயத்தை சூட்டோட சூட சொல்லிட்டு வந்துடுறேன். ஏய் தள்ளி தள்ளு. ஆஷா, நான் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து வைமா. அடி இப்படி வலிக்குது. இடுப்பு சுத்தமா முடியல. நேத்து பாலாக்கா செஞ்ச புண்ணியத்தால தப்பிச்சாங்க. ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நாம தானே அதுக்கு பதில் சொல்லிருக்கணும். இனிமே தயவு செஞ்சு அதை கொஞ்சம் பேசாம இருக்கியா? திருடன் வந்துட்டு போயிட்டான், அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் அதையே பேசி என் நிம்மதியை கெடுக்காத. சரிங்க, நான் எதுவும் பேசல. ஆனா பாலாக்காவை நீங்க உள்ள வந்து படுக்க சொல்லி ஒரு வாட்டி சொல்லுங்க. நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? அவங்க கேட்பாங்களா? நீங்க போய் ஸ்ட்ராங்கா அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. அவங்க ஏற்கனவே பழச நினைச்சுதான் இவ்வளவு கோவமா இருக்காங்க. இப்ப நீங்க போய் பழைய மாதிரி பாசமா பேசுனீங்கன்னா அவங்களும் பாசமா பேசுவாங்க. Dress சேஞ்ச் பண்ணிட்டு நேரா அங்க போங்க. சேஞ்ச் பண்ண வேணாம். இந்த Dressோடயே இருக்க போறீங்களா? வேர்வையா இருக்கு, மாத்திக்கோங்க. நானே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீ போய் குளிக்க கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து வை. சுடு தண்ணியா? ஆமா, நான் வந்ததுல இருந்து இங்க முதல் தடவையா நீங்க இப்பதான் சுடு தண்ணியே கேக்குறீங்க. அது வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால தான் சுடு தண்ணியில குளிக்கலாம்னு நினைச்சேன். ஆமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். நேத்து நீங்க தூங்கவே இல்லையா? தூங்குனேன், ஆனா லேட்டா தான் தூங்குனேன். தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, போய் சுடு தண்ணியை ரெடி பண்ணு போ. அது வந்து பாலாக்கா விஷயத்த மறக்காதீங்க. நான் நைஸா அவங்க கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். மீதி நீங்க போய் சொன்னா போதும். நம்ம பார்க்கலாம், நீ போமா. ஐயோ, தொட்டு தொட்டு பேசி வலிக்குது. சதீசண்ணா பெரிய துரோகிணி எனக்கு. ஐயோ, என்ன நீ இப்படி பண்ணிட்டல. அம்மா, கொஞ்சம் தூங்கலாமா? இல்ல வேணாம். அம்மா, Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.